விகிடத குண மதமோடே ஒழுகரை வெற்றி வேல் முருகா வேல் முருகையா விகிடத குண மதமோடு ஒழுகரை வெற்றி வேல் முருகா வேல் முருகையா வில்லை செய்ராகமோ சங்கீதம் பாடிட வில்லை செய்ராகமோ சங்கீதம் பாடிட வெகுமதி நீ தருவா விடலை பாலமுடனே கடலை சீரோதோவரை பயரு வளகனை எல்லாம் வேல் கந்தையா அண்டவா விடலை பாலமுடனே கடலை சீரோதோவரை பயருபாலகனை எல்லாம் வேல் கந்தையா பால் பாலம் சர்க்கரை மாங்கனி பால் பழம் சர்க்கரை மாங்கனி படைப்பேன் அடைக்கலமா பயரோ வரகனை எல்லாம் வேல் கந்தையா படைப்போம் அடைக்கலமா அண்டவா திகர்த திகர்த திம்மி திந்திம்மி தோமேன செந்தூர் நகரில் வாழோ சிவ சண்முகா சிந்தூர் நகரில் வாழோ சிவ சண்முகா ஆண்டவா சிவனார் அருளாளே அமரர்கள் சிறை சிவனார் அருளாளே அமரர்கள் செந்தில் வேல் முருகா திருச்செந்தூர் நகரில் வாழோ சிவ சண்முகா குருவாம்புதல்மையா வில்லை செய்ராகமோ குணமுடன் படிக்க வைத்தார் எங்கள் 6 பேரே
முதல்மையா வில்லிசை ராகங்கள் குணமுடன் படைக்க வைத்தார் இந்த வில்லிசையே. கோமேளம் பொருந்திய பாலசுப்ர கோமேளம் பொருந்திய பாலசுப்ரமணியம் குருவாதம் துணை நமக்கே. குணமுடன் படிக்க வைத்தார் எங்கள் 6 பேரை. ஆண்டவா குருவாதோ துணை நமக்கு. குமர குருவரனே வெற்றி வேளா குமர குருவரனே வெற்றி வேளா சுவாமி கொண்டெறிந்தேன் மால் முருகா அமரர் சிறைகளெல்லாம் காற்றோனே அப்பனே 6 சடை வேல் முருகா காண குறவள்ளி மணவாழா கந்தனே செந்தூர்வடி வேல் முருகா ஈஸ்வரன் சண்டை முடித்த தெய்வம் அருள் சுப்பிரமணியா வேல் முருகா மால் முருகா வேல் முருகா ஆதி மாயனோட திருமுருகா நீ வந்தருள வேணும் ஐயா முருகா வந்தருள வேணும் ஐயா ஆதி மாயோனே மருகோனே ஆதி மாயோனே மருகோனே. அம்மம்மா மலை மகளே கலை மகளே மலை மகளே கலை மகளே நீ மலையரசன் திருமகளே சக்தி வாழ்மதியே அம்பிகையா அம்மா வனமிருக்கும் வனங்கிளியே எனக்கு வந்தருள வேணும் அம்மா இடமிருக்கும் சரஸ்வதியே எனக்கருள வருவாயம்மா என்னாவதடும் மாறாமல் அடியால் நட்புறலும் மங்கிடாமல் நான் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து என் நினைவுதடும் மாறிடாமல் ஏன் நெஞ்சிலையோ நாவிலையோ அம்மா நெஞ்சிலையோ நாவிலையோ சக்தி நினைவருள வருவாயம்மா அம்மா நினைவருள வருவாயம்மா. அம்மம்மா முப்புறத்தை ஆண்டவளா 3 முகம் கொண்டவளா ஏ சக்தியானோ முப்புடாதே. மேலே இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்துக்குள்ள வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மேலே இசைக்கலைஞர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவளோ 3 முகம் கொண்டவளா ஏ சக்தி கொண்டோ முப்படாதே அம்மா முன்னாள் வந்து அருள் புரிவார் அம்பிகையே மாரியம்மா என்னோட மனமதிலே அருள் புரிவார் ஏ கலிங்கனாட்சி அம்பிகையே என்னோட கதை கருள வருவாயம்மா தெரியாத கதைகளெல்லாம் தட்சணாமூர்த்தி ஐயா எனக்கு தெரியும்படி அருள் புரிவா வடக்குத்தியே வடக்கு வாசல்வே வடக்குத்தியே வடக்கு வாசல்வே அம்மா வந்தருள வேணும் அம்மா அம்மம்மா வந்தருள வேணும் அம்மா
தர்க்கமாடா தலவாய் மாடா தர்க்கமாடா தலவாய் மாடா ஆதியிலே தர்க்கராஜா பாதையில தலவாய் மாடா மாட்டு முகம் கொண்டதால மாடசுவாமி ஒரு பெயரா கோட்டைக்கு அதிபதியா இந்தனோட குலதெய்வம் ஐயாவே கோட்டமாடா ஐயாவே ஐயா குழந்தைக்கு நீர் வந்தருள்வா உன்னோட குழந்தைக்கு வந்தருள்வாய் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா திருவிளக்கில் பிறந்த பாலன் சிவன் சுடலை மாயாண்டி ஒரு காடு சுடல ஐயா உள்ளத்திலே வந்தருள்வாய் ஹைகோச்சு மகராஜா அடியாளுக்கு அருள் புரிவாய் ஆரோ மங்களத்தான் அருள் புரிய வேணும் ஐயா சிவல பெரி சுடல ஐயா சிறுமிக்கு நீ வந்தருள்வாய் ஊரணிக்கர மாயாண்டி ஊரணிக்கர மாயாண்டி உள்ளத்திலே வந்தருள்வாய் என்னோட உள்ளத்திலே வந்தருள்வாய் ஹல்
பையன் எங்க அப்பாவோட அண்ணன் மகன். ஹலோ சாமி படைத்த பாட குறைகள் பாட படைத்த குறைகள் பாட பகவானை அருள் புரிவார் எடுத்த கதை இசைகள் பாட ஈசன் பகவானை அருள் புரிவார் அம்மன் கத குறைகள் பாட அம்மன் குறைகள் பாட ஆண்டவனே அருள் புரிவார் ஆண்டவனே அருள் புரிவார் பகவானோட இடம் அதில சகாலியர்கள் 8 பேரும் இந்த ஆயானமும் கூடாது வைத்து வணங்க வேணும் வள்ளலோட லிங்கம் வேணும் உங்களுக்கு ஆதிலிங்கம் சோதிலிங்கம் அரணாரோட ஆத்மாலிங்கம் அத்தனையும் போதாதானா சிவலிங்கம் 100 வேணும் 103 லிங்கங்களை நூதனமா தர வேணும் என்று முக்கூடாது கேட்டபோது ஆண்டவன் பகவானும் மரம் கொடுத்தார் அவள் இங்க வர வாங்கி கொண்டோ சத்தியான முக்கூடாது நாம இருக்க சிறந்த இடம் எந்த தளம் போவோம் என்று பாண்டவனும் பாதையாக அவ 30 வருவாளா 30 வருவாளா இந்த ஆயானமும் கூடாது அவளும் 30 வருவாளா கூடாதே பகவான்கிட்ட 103 சிவலிங்கங்களை வாங்கி கொண்டு எங்க போக வேண்டும் நாம எந்த இடத்துல கோட்டை போட்டு ஆள வேணும் என்று எண்ணிக்கொண்டு முப்படாதி அம்மா தங்கை காளிர்களை அழைத்து கொண்டு காண்டாவனம் பாதை கூடி முப்புறம் வருகின்றாள். அந்த முப்புறத்திலே வந்து பகவான் கொடுத்த லிங்கங்களை எல்லாம் வைத்து வணங்க வேண்டும் என்று தேரடி தெப்பக்குளம் நந்தவன தோட்டங்கள் எல்லாம் அமைத்து முப்படாதையம்மா எவ்விதமாகவே கோட்டை போடுகின்றாள். அண்ணா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா கோட்டை போட்டா மழை பொழிந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று கரையும் என்று கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா மண்ணால கோட்டை போட்டா கோட்டை போட்டா மழை பொழிந்தால் சாமி தங்கத்தால கோட்டை போட்டா தங்கத்தால தனல் பட்ட இலகும் என்று தனல் பட்ட கல்லால கோட்டை போட்டா கல்லால கல்லால கோட்டை போட்டா கோட்டை போட்டா கரிமருந்துக்காகாதென்று கரிமருந்துக்காகாதென்று ஆகாதென்று
கோட்டை எதிர கோட்டை அம்பிகையா முப்புடாதே அம்மா 7 சுத்து கோட்டை போட்டா சக்தி கோட்டை இளங்கொடிய கண்டு அவளோ கொடி மரத்தில் பட்டும் கட்டி நாட்டை எல்லாம் ஆண்டுவாரா நாட்டை எல்லாம் ஆண்டுவாரா என் நாயகியா முப்புடாதே அம்மா நாயகியா முப்புடாதே அம்மா காளியர்கள் முப்படாதி தங்கை 8 பேரும் ஒன்று கூடி பகவான் கொடுத்த லிங்கங்களை வைத்து வணங்க வேண்டும் என்று மண்ணால கோட்டை போட்டா மழை பொழிந்தால் கரையும் என்று தங்கத்தால கோட்டை போட்டா தணல் பட்டா இலகும் என்று ஈய கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்டா கோட்டையும் போட்டு கோட்டைக்கு மேல பெருசா ஈயத்துல ஒரு போடையும் எழுதி போட்டா ஆடவர்களே ஆகாத அட்ட காளியர்களுடைய கோட்டை அப்படின்னு பெருசா ஒரு போடையும் அடித்து வைத்து அம்மா காளியர்கள் 8 பேரும் கடவுள் கொடுத்த ஆதிலிங்கம் சோதிலிங்கம் ஆத்மாலிங்கம் 3ஐயும் கருவறைக்குள்ளே வைத்தார். மற்ற சிவலிங்க 100ஐயும் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வைத்தார். கடவுளுடைய லிங்கங்களை வைத்து பகவானுடைய லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகளை எப்படி செய்கிறாளான்னா அம்பிகையா முப்புடாதே கடவுளோட லிங்கத்துக்கு அவளோ என்ன கோப்பால் அபிஷேகம் இளநீரால அபிஷேகம் பாலார அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் சாமி தேனால் ஒரு அபிஷேகம் திரவியத்தால் அபிஷேகம் மாவால அபிஷேகம் மஞ்சனையால் அபிஷேகம் அவர்கள் சிவனுடைய லிங்கத்துக்கு அம்பிகையா முப்புடாதே 21 அபிஷேகம் தாயை இடைவிடாமல் நடத்துவாளா முப்புடாதி பூஜை செய்ய முக்கண்ணனின் மகிமையெல்லாம் முப்புறமே வருகுதையா காளியம்மா பூஜை செய்ய கடவுளோட மகிமையெல்லாம் அந்த காளி கோட்டை வருகுதையா ஆண்டு வந்தான் பகவானோ ஆதி வெள்ளி கையில அருள் இழந்து பொருள் இழந்து அருள் இழந்து பொருள் இழந்து ஆதி பகவானோ இருப்பாரா அருள் இழந்து பொருள் இழந்து ஆண்டவன் பகவானுடைய லிங்கத்துக்கு அன்றாடமோ அனுதினம் எண்கால் பூசைகளை நடந்துகின்றால் அம்மா காளி 8 பேரும் செய்து வருகின்றார்கள். இவை 8 பேரும் பூஜையை செய்து வருகின்ற போது ஆண்டவன் பகவானுக்கு தன்னுடைய அருள் மகிமையெல்லாம் அணு அணுவாகவே குறைந்து அட்டகாளி 8 பேர் முப்புடாதி அம்மாளுடைய முப்புறம் கோட்டைக்கு வருகின்றது. பகவான் அருள் இழந்து பொருள் இழந்து சிவபெருமா சிவனேன்னு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். பகவான் ஓய்வெடுத்தா பார் உலக மக்கள் எல்லாம் என்ன ஆவாங்க? பட்டினியால் பாதிக்கப்படுவாங்க. அதனால பார்வதாதேவியானவள் ஆண்டவன் பகவானுக்கு நாம் அருளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா பாலாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று பார்வதாதேவி அஷ்டதிக்கு பாலர்களை அழைத்தா. ஏ அப்பா அஷ்டதிக்கு பாலர்களே, ஆதி வெள்ளி கையிலையிலே ஆண்டவனாகிய சிவபெருமா அட்டகாளியர்கள் 8 பேருக்கும் சிவலிங்க வரத்தை கொடுத்தார்.
காளிமார்கள் 8 பேரும் கடவுளுடைய லிங்கத்துக்கு பூஜை செய்ய பகவான் அருளும் இல்லாம பொருளும் இல்லாம சிவபெருமான் சிவனே என்று கையில் இருக்கின்றார். அதனால கடவுளுக்கு அருளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா பகவானுக்கு பாலாபிஷேகம் நடத்த வேண்டும். நீங்க 8 பேரும் திருப்பார்கடலுக்கு சென்று கடவுளுக்காக வேண்டி விரதம் இருந்து 8வது நாளையில குடத்திலே பால் கோதி அபிஷேகம் கட்டி சிவனாருடைய நாமத்தை உச்சரித்து சிவ கையிலைக்கு பால் குடம் சுமந்து வர வேண்டும் என்றார். அஷ்டதிக்கு பாலர்களும் திருப்பார்கடலுக்கு சென்று 8 நாள் விரதம் இருந்து 8வது நாளையிலே குடத்திலே பாலை கோதி அபிஷேகம் கட்டி சிவனாருடைய நாமத்தை உச்சரித்து பால் குடத்தை தலையிலே சுமந்து கொண்டு அவர்கள் கையிலேக்கு எப்படி வருகிறார்கள்னா பழனி மலை வேலனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால் குடமே சுமந்து வாரோ நாங்க பால் குடமே சுமந்து வாரோ சம்போ சங்கரா பால் குடங்கள் பால் குடங்கள் சுமந்து வாரோ சாமி வெள்ளிமலை வேலனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா வேண்டி வரம்பாள் கொடுத்த சங்கரா குன்றுமலை குமரனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா கொண்டு வரம்பாள் கொடுத்த சங்கரா நாங்க கொண்டு வரம்பாள் கொடுத்த சங்கரா சம்போ சங்கரா கொண்டு வாரம் நாங்க கொண்டு வரம்பாள் கொடுத்த திருமலை முருகனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா சுமந்து வரம்பாள் கொடுத்த சுமந்து வரம்பாள் கொடுத்த சம்போ சங்கரா சம்போ சங்கரா அஷ்டபாலர் 8 பேரும் சிவனார் நாமம் உச்சரித்து பால் குடத்தை சுமந்து கொண்டோ கைலாச வாசலுக்கு காண்டவனம் பாதை கூடி முப்புறம் வழியாக முப்புறம் வழியாக வாராரை பாலர்களும் மாறாரே பாலர்களும் கைலாச வாசல் விட்டு காட்டு வழி பாதையா கையில் போவதற்கு திருப்பார் கடலை விட்டு காண்டாவனம் பாதை கூடி வருகின்றார்கள். இனி இந்த பின்னாடி இருக்கிற சின்ன மைக்கு சவுண்ட் வைங்களேன். முப்புறம் கோட்டை அம்மா முப்படாதுடைய கோட்டைக்கு முன்னாலவே வருகிறார்கள். இவர்கள் உச்சரிக்கும் சிவனாருடைய நாமத்தை கேட்டா என் தாய் முப்படாதே கடவுளுடைய லிங்கங்களை இந்த முப்புறம் கோட்டையில் நாங்க வைத்து பூசை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய நாமத்தை யாரோ உச்சரிக்கிறார்களே என்று அட்டகாளியர்கள் 8 பேரும் ஆங்கார கோபத்தை கொண்டோ அம்மா கோட்டை விட்டு ஓடி வாரா கோட்டை விட்டு ஓடி வாரா ஏ கோலக்காரி முப்படாதே மாரியம்மா காளியம்மா நாகமாளோ நாச்சி தங்கம்மா 8 பேரோ
பிள்ளை திருப்பெரும்பு திரிசூலம் கையிலெடுத்து சாட்ட பிரம்பெடுத்து சாட்ட பிரம்பெடுத்து சக்தி கோட்டை விட்டு வெளியே வாரா சாட்ட நல்ல பிரம்பெடுத்து சாட்ட நல்ல பிரம்பெடுத்து கோட்டை விட்டு ஓடி வந்து ஏது செய்த அம்மா போடாதே அடடே போங்களடா பண்டாரமே புத்தி கட்டு போச்சுதடா அரணார்லிங்கம் எங்க இருக்க வேற அரணார் எங்க இருக்காரோடோ சிவனார்லிங்கம் எங்க இருக்க வேற சிவனார் எங்க இருக்காரோடோ பகவான் லிங்கம் எங்க இருக்க வேற பகவான் எங்க இருக்காரோடோ என்ற ஆங்கார கோபம் கொண்டு பால் கொண்டத்தை புடுங்குவாளாம் பாலைய அருந்துவாளா குடத்தை கீழே போட்டு உடைப்பாளாம் சாட்டையை எடுப்பாளாம் சாட்டையை எடுப்பாளாம் உப்புடாதி சன நீர் காண்பாளாம் சாட்டையை எடுப்பாயே சாட்டையை எடுப்பாரோ சன நீர் காண்பாளாம் அட்டகாவளி 8 பேரும் ஆங்கார கோபம் கொண்டு ஏடா ஏடா பண்டாரங்களே பண்டாரம் பரதேசிகளே கடவுளுடைய லிங்கத்தை நாங்க வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்க என்னடா கடவுளுடைய நாமத்தை உச்சரித்து வாரிய சரி அப்படின்னு பால் குடத்தை பிடுங்கனா ஆங்கார கோபத்துல பாலை கடன்னு குடிச்சா குடத்தை கீழே போட்டு ஓங்கி ஒரு உடை அந்த உடைச்ச குடத்தினுடைய வா விளிம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த விளிம்பை எடுத்து மாலையா கொறுத்து 8 வேற கழுத்துலயும் ஆளுக்கு ஒரு மாலை அழகாக மாலை நல்லா போட்டு விட்டா சாட்டையை எடுத்தா அடி 1 தழும்பு 2 அடி விட்டு தழும்பு 2 ஒருத்தி சாட்டையை கொண்டு அடிக்கா ஒருத்தி வேப்பிலை கொண்டு அடிக்கா ஒருத்தி பெரம்ப கொண்டு அடிக்கா ஒருத்தி திரிசூலத்தை கொண்டுகிட்டு வாங்கி குத்த போறா ஒருத்தி கப்பரையை கொண்டு குங்குமம் திருநார அள்ளி மூஞ்சில வீசுதான் போங்கடா போங்கடா போங்க பண்டாரம் போய் உங்க ஈசங்கிட்ட சொல்லுங்க கடவுளுடைய லிங்கங்களை எல்லாம் நாங்க வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அட்டகாளியர்கள் 8 பேரும் அஷ்டதிக்கு பாலர்களிடத்திலே அம்மா காளி 8 பேரும் அகம் கூடி ஆணவம் செய்ய ஆரம்பம் செய்தார். அப்போது பார்த்தார் அஷ்டபாலர்கள் 8 பேரும் இந்த அட்டகாளி 8 பேரும் ஆணவம் கூடி அகம் செய்ய ஆரம்பம் செய்துட்டா. அதனால நாம கடவுளிடத்துல போய் செய்யக்கூடிய அட்டகாசத்தை எல்லாம் முறையிடணும். சண்டைன்னு வந்துட்டா உடனே ஆவலாதி தானே, ஒரு அடி அடிச்சாமன்னு 2 அடி அடிச்சிட்டோம்னு சொல்லுவோம். ரெண்டு வார்த்தை பேசிட்டோம்னா என்ன கேள்வி கேட்டான்னு தெரியுமா அப்படிங்கிறது. அதனால அஷ்டபாலர்கள் 8 பேரும் கைலாசம் வந்து கடவுளிடத்திலே எப்படி முறையிடுகிறார்கள்னா, அரணார் பட்டம் எமக்கு வேண்டாம், அரணார் பட்டம் எமக்கு வேண்டாம், அரணார் பட்டம் எமக்கு வேண்டாம், ஆதி கைலாசத்தில் இருக்க மாட்டோம், கைலாசத்தில் இருக்க மாட்டோம், கைலாசத்தில் இருக்க மாட்டோம். அரணார் பட்டம் எனக்கு வேண்டாம், அரணார் பட்டம் எனக்கு வேண்டாம், அரணார் பட்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். கைலாசத்தில் இருக்க மாட்டோம், கைலாசத்தில் இருக்க மாட்டோம், கைலாசத்தில் இருக்க மாட்டோம்.
சிவனார் பட்டம் எமக்கு வேண்டாம் சிவனார் பட்டம் நமக்கு வேண்டாம் செத்து நாங்க மாலை போறோம் செத்து நாங்க மாலை போறோம் பகவான் பட்டம் எமக்கு வேண்டாம் பகவான் பட்டம் நமக்கு வேண்டாம் பகவான் பட்டம் எமக்கு வேண்டாம் எமக்கு வேண்டாம் பார்க்கடலில் மாலை போறோம் பார்க்கடலில் மாலை போறோம் திரு பார்க்கடலில் மாலை போறோம் மாலை போறோம் பகவான் மட்டும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இந்த பால்கடலில் மாலை போறோம் பால்கடலில் மாலை போறோம் பார்க்கடலில் மாலை போறோம் பார்வதி அம்மா நீங்க சொன்னதுனால அம்மா கடவுளுக்காக வேண்டி விரதம் இருந்து பால் குடத்தை சுமந்து வந்தோம் சரி காண்டாவனம் முப்புறம் வழியாக வருகின்ற போது முப்படாதி அம்மா தங்கை காளியர்களோடு ஒன்று கூடி என்ன என்ன எங்களை அடித்தா உதைத்தா அவமானமா பேசுனா ஆமா உங்க பகவான பேய் நின்றும் பித்த நின்றும் ரொம்ப கேவலமா பேசுதா அதானே அதானே அடித்ததோட மட்டுமா விட்டா அதானே பால் குடத்தை பிடுங்கி பாலை குடித்து அந்த குடத்தை உடைச்சு அம்மா என் கழுத்துல மாட்டி விட்டா என் கழுத்துல மாலையா கட்டி விட்டுட்டா அதான் அடிச்சாலும் நாய்க்கலாம் மானங்கட்ட கழுவி காக்கா அதனால இனி கடவுள் பட்டமும் வேண்டாம் எந்த கைலாசமும் எங்களுக்கு வேண்டாம் பகவானுடைய பட்டமும் வேண்டாம் பாரதில்லை கைலாசம் வேண்டாம் நாங்க இப்பமே போறோம் பார் கடல்ல போய் எங்க உயிரை மாய்க்க போறோம் அந்த அளவுக்கு போவாதீங்க பேசிக்கிடுவோம் அதனால வேண்டாம் சாமி வேண்டாம் உங்க பட்டமும் வேண்டாம் உங்க பதவியும் எங்களுக்கு வேண்டாம்னார் அப்போ ஆண்டவன் பகவான் யாரை அழைக்கின்றார் பார்வதியை அழைத்து அம்மா தங்கையே பார்வதி உன் தங்க காளியர்கள் 8 பேரும் முப்படாதி அம்மா ஆணவம் கூட அகம் செய்ய ஆரம்பம் செய்து விட்டா அவளுடைய ஆணவத்தை குறைக்கணும்னு சொன்னா என்னுடைய சிவலிங்கம் காளிமார்களிடத்துல இருக்கு அவருடைய கோட்டையில இருக்கு முப்புறம் கோட்டையில ஆமா 1 வருஷம் 2 வருஷம் பூஜையா பண்ணிக்கிட்டு இருக்கிறா 12 வருஷ காலம் ஒவ்வொரு நாளும் எண்கால் பூசையை எடை விடாம செய்து பகவான் லிங்கத்துக்கு சக்தியை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. ஆமா, பவர் கடுமையா ஏத்தி வச்சிருக்கா. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவ சொல்லுதா ஓம் சக்தி ஓம் சிவாய நமக ஓம் சக்தி ஓம் சக்திங்களா அப்படின்னு அவ சக்திகளை சொல்லி சொல்லி பகவானுக்கு ரொம்ப உரு ஏத்திருக்கா. ஆமா, அதனால என்ன லிங்கம் இருக்கிற வரைக்கும் யாராலையும் காளிமார்களை நாம ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, கிட்டே நெருங்க முடியாது. அப்படிலாம் இருக்கு. அவ என்ன சாதாரணப்பட்ட பொம்பளை நினைச்சியல காளிமார ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால காளியர்களிடத்திலே இருக்கும் லிங்கத்தை பறிக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் எம்பெருமாளாகிய கோபால கண்ணனை கைலைக்கு வரவழைத்தார். மைத்துனா கோபால கண்ணா அட்டகாளி 8 பேரும் லிங்கங்களை வாங்கி கொண்டு காண்டாவனம் முப்புறத்திலே கோட்டை போட்டு குடியரசு செய்து வருகின்றார். அஷ்டத்துக்கு பாலர்கள் பால் குடத்தை சுமந்து கைலாசம் வருகின்ற வழியிலே பாலை பிடுங்கி குடித்து அவர்களை அடித்து உதைத்து அகுமானமாக பேசி ஆணவம் செய்தான். அவ ஆணவம் தலை கணத்தை இறக்கணும்னு வைங்க, அவகிட்ட இருக்கிற லிங்கத்தை பறிக்கணும். 2 லிங்கம் ஓடிருச்சு. இதுலயே பாதி ஆணவம் குறைஞ்சிருக்கணும். அதனால அந்த அஷ்டபாலர்கள் 8 பேர்களும் சொன்ன போது லிங்கங்களை பறித்து வர வேண்டும் என்று கோபால கண்ணனிடத்திலே கடவுள் முறையிடுகின்றான். அப்போது என் பெருமாள் கோபால கண்ணே, இந்த சொரூபத்துல போனோம்னா நம்ம தங்கச்சி பார்வதி நம்ம யார் என்பதை அறிந்து கொள்வா, தெரிந்து கொள்வா. நம்ம நுப்படாதி அம்மாட்ட போய் லிங்கத்தை சாதாரணமா வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. போவ முன்னகிட்டி
பெரம்ப எடுப்பா. ஆமா ஆமா பிச்சிருவா. சூளத்தை கொண்டுகிட்டு குத்துறதுக்கு தான் வருவா. அதனால இவை 8 பேரிடத்திலையும் இந்த சுரூபத்தை மாத்தி ஒரு ஜோசியராகவே வடிவம் கொண்டு போக வேண்டும் என்று கோபால கண்ணனானவர் இவ்விதமாகவே சுரூபம் எடுக்கின்றாரன்னா அவர் பட்டணமோ பழக சாத்தே பழக சாத்தே பட்டணமோ பழக சாத்தே எம்பெருமாங்கோபாலே இட்ட நாமம் 27 துட்டநாமம் 90 தோகை வருணம் போடுவாரா காவி ஊடை தானா நின்று கழுத்தில் உத்திராஜ மாலை போட்டு கருத்த ஒரு கம்பிளிய கண்ணன் அவர் தோளில் போட்டார் பஞ்சாங்க எடுத்து சித்தோடுக்கும் கையுமாக சித்துடுக்கு கையுமாக திருமாலும் பயணம் மாறார் திருமாலும் பயணம் மாறார் வாசல் விட்டு எம்பெருமான் கோபாலே காண்டவனம் வாதை கூடி முப்புறங்கோட்டை முன்னால் சாமி கோபாலன் வந்து நின்றார் வாசல் விட்டு காண்டாமணம் பாதை கூடி ஜோசிய வடிவத்தை கொண்டு எம்பெருமாள் கோபாலன் முப்புறம் கோட்டை முன்பாகவே வந்து நின்றார். கோட்டைக்கு முன்னால வந்து நின்னுக்கிட்டு இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற காளிமார்கள் 8 பேரையும் நாம எப்படி வெளியில கூப்பிடுறது? எப்படி கோட்டை முன்பாகவே வந்து நிற்பது? கோட்டை முன்னால வந்து நின்னுக்கிட்டு எப்படி 8 பேரையும் வெளியில கூப்பிடுவது? அதாவது வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஆளை எப்படி கூப்பிடலாம்? எப்படி கூப்பிடலாம்? அதாவது காலிங் பெல் இருந்தா அண்ணனே அமுக்கலாம் சுவிட்ச பிடிச்சி ஒண்ணு இல்லையே எப்படி கூப்பிட? எவ்வளவு பெரிய கோட்டை கட்டினா காலிங் பெல் கட்டிட்டா இல்ல சொல்லுங்க. அவதான் யாருமே வேண்டாம்ல கோட்டை போட்டிருக்கா. வேற எப்படி காலிங் பெல் வைப்பா? ஐயோ அம்மா. அதனால இவ 8 பேரையும் உள்ள இருக்கவளை வெளியில கூப்பிடணும்னு சொன்னா சோசியராக நம்ம வேஷம் போட்டா மாத்திரம் போதாது, வேஷத்துக்கு தகுந்த கோஷமும் போடணும் என்று எம்பெருமாள் கோபால கண்ணன் நுப்பிடாதி அம்மாளை எப்படி குரல் கொடுத்தழைக்கின்றார் அண்ணா? ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் பார்க்கலையோ தாய்மார்களே ஆருடம் பார்க்கலையோ ஏகட்ட ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் வார்த்தைய அடுத்த கதையை சொல்லிடுவே ஆருடம் வார்த்தைய அடுத்த கதையை சொல்லிடு ஆருடம் பார்க்கலையோ
பார்க்கலையோ கையில் உள்ள ரேக பார்க்கலையோ பார்க்கலையோ ரேக பார்க்கலையோ கையில் உள்ள ரேக பார்க்கலையோ ரேக பார்க்கலையோ ரேக பார்க்கலையோ பார்க்கலையோ ரேக பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ரேக பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ரேக பார்க்கலையோ தம்பி. கையில் உள்ள ரேக பார்க்கலையோ பார்க்கலையோ ரேக பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் ரேக பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை சொல்லிடுவேன் கூட்டு பான கொஞ்சம் நான் உள்ளபடியே சொல்வேன் உள்ளபடியே சொல்வேன் நடந்தபடியே சொல்வேன் நடந்தபடியே நடக்க போறத நானும் நல்லா சொல்வேன் போறத நல்லா சொல்லு ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாறு ஜோசியம் பார்க்கலையோ ஜோதியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாற ஜோதியம் பார்க்கலையோ ஜோதியம் பார்க்கலையோ அம்மா மாற ஜோதியம் பார்க்கலையோ நீங்க ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே ஜோதியம் பார்க்கலையோ ஏ அம்மா முப்படாதி அம்மோ ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் ஏ முத்தாரம்மா துர்க்கையம்மா என்ன ரேக பார்க்கலையோ ரேக யார் சுவாசியம் சசியம் சுவாசியம் பார்க்கலையா கிளி ஜோசியம் ஆமா சாமி சசியம் சுவாசியம் பார்க்கலையா ஆமா கிளிய 2 கிளிய பிடிச்சு உள்ள அடைச்சுக்கிட்டு ஆமா பார்க்கலனாலும் விட மாட்டாங்களே உள்ள கிடந்துக்கிட்டு சரி போனா போதுன்னு 20 ரூபாய்க்கு பார்த்தோம்னு வைங்க அதானே ஒண்ணுக்கும் ஆவாத சீட்டை எடுத்து காமிச்சிட்டு ஓடிடுவான் ஆமா செலவு தூக்கிட்டு போயிருவான் போக்குவரத்துல கவனமா இருக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி ஆ, ஏதாவது ஒண்ணும் பாம்பு கொத்துத மாதிரி இருக்கும் ஆமா இல்லைன்னா கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுத மாதிரி இருக்கும் இருக்கும் இல்லைன்னா வெள்ளை சேலையை விடுத்துக்கிட்டு ஒரு போட்டா இருக்கும் ஆமா ஆமா கட்டி அப்பா. போயிருவான் ஆ, ஆமா இதை கழிக்கணும்னா நீங்க ஒரு ரொம்ப கொடுக்க வேண்டாம் ஒரு 5000 கொடுத்தா போதும் ஒரு 1001 ரூபா கொடுத்தா போதும் இதோட போட்டு கொடுங்க ஆ, ஆமா அடிமா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தத்து கழிஞ்சிரும் ஆ, அதே மாதிரி ஏய் ஏ அம்மா காளியர்களே அம்மா உள்ளபடி ஆ, நடந்தபடி சரி நடந்ததையும் சொல்வேன் நடக்க போறதையும் சொல்லுவேன் என்ன நடக்க போறது சொல்லுவியா அம்மா ஏ கிழவா ஓய் நீ என்ன அவ்வளோ பெரிய ஜோசியரா அதான அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா ஆ, அம்மா ஆ, எவ்வளோ பெரிய ஜோசியரா இருந்தாலும் நடந்ததைத்தான் சொல்லுவாங்களே தவிர நடக்க போறதை யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நீ நடந்தபடி சொல்லுவேன், நடக்க போறதையும் நல்லா சொல்லுவோம்னு சொல்லுதிய. நீ என்ன அவ்வளோ பெரிய ஜோசியரா? ஏ ஐயா, எங்க இருந்தையா, எங்க வந்த? உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம், உன் நாடு நகரம் என்ன, நீ நடந்து வந்த விவரம் என்ன, என்ன ஊரு என்ன, பேரு என்ன, நீ ஒட்ட வழியாக வந்தது என்னையா? ஆமா அம்மா, என்ன காரணம் வந்த அப்படி அப்படின்னு காளிமார்கள் அம்மா முப்படாதி கேட்ட போது என் பெருமாளாகிய கோபால கண்ணன் தங்கை முப்படாதி இடத்திலே என்ன சொல்லுகின்றாரன்னா, என்னம்மா கொச்சாலம் பாவநாசோ அன்னைக்கு குருவார செங்கோட்டை, செங்கோட்டை ஐயா கொச்சாலம் பாவநாசோ அன்னைக்கு குருவார செங்கோட்டை, செங்கோட்டை குருவார செங்கோட்டை, செங்கோட்டை அத்தால நல்லூரான் திருமலாண்டிய சேவை செய்து, அத்தால நல்லூரான் திருமலாண்டிய சேர்வை செய்து குருவார செங்கோட்டை, குருவார செங்கோட்டை, நல்லூரா திருமல ஆண்டிய அத்தால நல்லூரான் திருமலாண்டிய சேவை செய்து,
பாவநாச குற்றாலம் ஆண்டுக்கு தம்பாதியில் கௌதாபுரி பாதியில் கௌதாபுரி பார்க்க வந்தேனமா அட்டகாளி காளி முப்புறத்து பார்க்க வந்தேனமா அட்டகாளி காளி முப்புறத்தை பாதியில் கௌதாபுரி நான் பார்க்க வந்தேனமா அட்டகாளி காளி முப்புறத்தை அம்மா காசி ராமேஸ்வரம் ஆண்டுக்கு தங்காலாறு வைகுண்டம் காசி ராமேஸ்வரம் ஆண்டுக்கு தங்காலாறு வைகுண்டம் காலாறு வைகுண்டம் காண வந்தேனமா அட்டகாளி காளி முப்புறத்து காண வந்தேனமா கட்டகாளி காளி முப்புறத்து காலாறு வைகுண்டம் நான் காண வந்தேனமா அட்டகாளி காளி முப்புறத்து ஏ அம்மா ஏ பேத்திமார்களே ஏ முப்படாதி தாத்தாவைக்கு வாடி வாடி கிட்ட வாடியா ஏமா வாடினா நான் உங்களை கூப்பிடுதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா தாத்தாவுக்கு வடக்கு 8 வடகாசி அப்படி சொல்லுங்க குடலை சுத்தி போற கொழுப்பு வடகாசியிலிருந்து தென்முகமா நான் குமரிய பார்க்க போறோம்னா எவ்வளவு கொழுப்பு இருந்தா குமரி பார்க்க போறேன்னு நீ வயசுலயும் அவருக்கு குமரி கேக்கு ஏ கிழவா என்ன குமரிய பார்க்க போறியா அப்படின்னு முப்படாதி அம்மா கேக்கா ஏ அம்மா பேத்திமார்களே குமரிய பார்க்க போறோம்னா என்னைய தப்பா நினைக்காதீங்க வடகாசியிலிருந்து தெற்க தென்முகமா கன்னியாகுமரி தீர்த்தமான போறேன் அப்படி போகிற வழியில உங்க முப்புறத்து கோட்டையே ரொம்ப புகழா பேசுனாங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க ஆமா எங்க பாத்துல உங்க விலாசம் தான் கிடக்கு அதனால வந்தேன் ஏன் ஊர் உள்ள குழாய் கட்டிருக்கலாம் கேட்கத்தானே செய்யும் இல்ல அங்க கதையில அதனால உங்க முப்புறம் கோட்டையே ஒரு எட்டு பாத்துட்டு போகணும் வந்தார் சொன்னார் கோபாலக்கண்ணன் சரி அப்ப பார்த்தா முப்படாதையம்மா என்ன ஏ கிழவா கோட்டைக்கு மேல என்ன எழுதியிருக்கோம் பாத்தியா என்ன எழுதியிருக்க ஆண்டவர்களே ஆகாத அட்டக்காளியர்களுடைய கோட்டை ஆமா அது என்ன அப்படி எழுதியிருக்க எங்களுக்கு ஆண் வாடையே ஆகாது அம்மா ஏன் அட்டக்காளி 8 வேற என்னம்மா ஆம்பளையோட துணை இல்லாம நீங்க வாழ்ந்துருவேலோ ஆமா வாழ்ந்துருவோம் அப்படியா அதானே கேக்க அப்படின்னு சொல்லி கோட்டையில போட்டு வச்சிருக்கோம் ஆமா அத படிச்சு பார்த்துமாயா எங்க கோட்டைக்கு நீ வந்திருக்க அதானே ஆண்கள் வாடையே ஆவாதுன்னு நான் எழுதி போட்டிருக்கேனே அதெல்லாம் சரிதான் நீ உள்ளத உள்ளபடி சொல்லுவமுங்க சரி ஆமா நடந்தபடி சொல்லுவமுங்க சரி நடக்க போறதையும் சொல்லுவமுங்க நீ என்ன அவ்வளோ பெரிய சோசியனா அதானே ஏ கிழவா எங்க ஜோசியர மாதிரி உன் தோற்றத்தை பார்த்தா வயசான கிழட்டு பேய மாதிரி இருக்கு ஆனா உன் குரல் இருக்கு பாத்தியா நல்ல வெங்கலமா இருக்கு கணீர்னு இருக்கு அருமையா இருக்கு அதனால நலிந்த குரலோட ஜோசியர மாதிரி 4 வார்த்தை எங்க முன்னால ஆடி பாடணும் ஆடி பாடி அப்பந்தான் நீங்க ஜோசியரா இல்லையாங்கிறத நாங்க தெரிய முடியும் அறிய முடியும்னா பார்த்தார் கண்ணபெருமான் என்னையா ஆட தெரியாது பாட தெரியாதுன்னு சொன்னா இவ கோட்டைக்குள்ள நம்ம போக முடியுமா விட மாட்டா நம்மள இப்படியே அடிச்சு விரட்டிடுவா அப்படியே பத்தி விட்டுருவா நம்மள அதனால என்னத்தையாவது ஒரு 2 சொல்லு என்னத்தையாவது நமக்கு தெரிஞ்சது 4 வார்த்தை சொன்னோம்னா ஆடி பாடுனா அப்பதான் அவளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் ஆமா இல்ல விரட்டி விட்டுருவா வந்து இப்ப அப்படித்தானே
உலகம் பேக்கிட்டு இருக்கு. ஆமா வாயில வந்ததெல்லாம் சரி பாட்டுத்தான், ராகம்தான். ஆமா புழுவன் தான் பெரிய புலவம் இருக்கான். ஆமா ஆமா, உலகங்க வாயில தானே பொய்யே பிறந்திருக்கு. வரவே பிற எப்படி இருக்கும் உலகம்? ஆமா அதனால சரி கோவால கண்ணு நானவர் ஆமா எப்படியா ஆடி பாடுகிறாரன்னா, எப்படி எப்படி தத்தைக்கா புத்தைக்கா நாலு காலு தானாக நடக்கையிலே ரெண்டு காலு. தத்தைக்கா புத்தைக்கா நாலு காலு தானாக நடக்கையிலே ரெண்டு காலு. உச்சி வெளுத்தா மூணு காலு ஊருக்கு போகையில 10 காலு. தாத்தா ஊருக்கு போகையில நாலு காலு தானே நடக்கையில ரெண்டு காலு. உச்சி வெளுத்தா மூணு காலு ஊருக்கு போகையில 10 காலு. ஊருக்கு போகையில 10 காலு. சுவாமி தத்த காபுத்தம் என்று சுவாமி நின்றோடுவாராம். அவர் ஆடுகின்ற வேளையில ஏ அம்பிகையா முப்புடாதே அவ அக்காதங்க 8 பேரும் ஆங்கார கோபம் கொண்டே அவ கைய காலி வாங்குவாளாம். கைய காலி ஓங்குவாளாம். எட்டி கண்ணனை குட்டுவாளாம். கைய காலி வாங்குவாளாம். கண்ணனை தான் கொண்டு வாழோ. சுவாமி எம்பூர்வமாம் கண்ணனுக்கு 8 பேரும் கொட்டியது மண்டையில கொட்டியது. அவளுக்கு மான மட்டும் கலங்குதையா உச்சியில கொட்டியது. உச்சியில கொட்டியது உள்ளாங்கால் தீப்பிடிக்க உள்ளாங்காடு திமுடுகு கொட்டு கொட்டணும் கொட்டு 8 பேரும் கொட்டிய கொட்டு கண்ணனுக்கு உரைத்தது. ஆமா வீங்கிருச்சு. ஆ? மண்டை வீங்கிட்டு கொட்டினதுக்கு மேலே கொட்டினா என்ன ஆகும்? அதார வீங்கிரும் கொப்பளமா வந்துரும். ஏ அம்மா காளியர்களே, ஏய் இந்த கோவால கண்ணனுக்கு உரைத்த கொட்டு ஆமா கோவலயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் உரைக்க வேண்டும் அமையா அமையா அப்படின்னு சாபங்களை ஆமா அட்டகாளியர்கள் 8 பேருக்கும் சரி எம்பெருமாளாகிய கோவால கண்ணனானவர் ஆமோ அம்மா கொட்டு உரைக்குதம்மா. ஏ சக்தி கொண்ட முப்புடாது உங்களுக்கு குடி போக நாளும் ஆச்சு. நான் சொன்னா தப்பாதம்மா, நீங்க சோதித்து பார்த்திடுங்கோ. 8 நல்ல நாளைக்குள்ள முப்புறம் கோட்டையது தீப்பிடித்து எரியும் அம்மா. என் வாக்கு தப்பாதம்மா, வாக்கு தப்பாதம்மா, என்ன வஞ்சித்து பார்த்திடுங்கோ. வாக்கு நபாதமோ நபாதமோ என்ன வஞ்சித்து பார்த்திடுங்கோ. ஏ அம்மா காளியர்களே, அம்மோ 8 நாளைக்குள்ள உங்க முப்புறம் கோட்டை தீப்பிடித்து எரியும். அவன் சுக்கு நூறா பேரும் பாரு. நான் சொன்னா ஒருபோதும் தப்பாதே. ஆமா என்ன சோதித்து பார்த்திடுங்கோ என்று கோபாலன் சொன்ன போது ஆமா ஏ முப்படாதி பாட்டை படிக்க சொன்னது நீங்க தான். இப்போ கோபப்பட்டு அடிக்கிறது நீங்கதான். என்ன கொட்டுனதும் நீங்க தான். கொட்டிய கொட்டுக்கு காரணத்தை சொல்லுங்கன்னார். அதான ஏ கிழவா, பாட்டு படிச்சா மட்டும் போதுமாயா? பாட்டுக்கு அர்த்தத்தை சொல்லும். பாட்டுக்கு அர்த்தத்தை சொல்லுமையா? நீர்பாடு தத்தக்கா புத்தக்கா ஆனா போட 52 நீர்பாடு போனேன்னா சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் சொன்னாதான் எங்களுக்கு விளங்கும். சொல்லுங்க மாமா, அர்த்தத்தை சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, நீ அர்த்தம் சொல்லுங்க அப்படிங்கலோ.
நீங்களே சொல்லுங்க அண்ணாடி. அண்ணாவே சொல்லிடட்டும். ஆ, தத்தைக்கா புத்தைக்கா 4 கால்னு சொன்னா என்ன என்ன பிறந்த குழந்தை சரி தவழ்ந்து விளையாடும் போதே அம்மு 2 கை கால்களையும் ஊன்றி நடக்கும். ஆமா தத்தக்கா புத்தக்கா நடக்கும். ஆமா அதுதான் ஆமா தத்தக்கா புத்தைக்கா சரி 4 காலு. ஆமா தானாக நடக்கையில 2 கால்னு சொன்னா என்ன 8 மாத்தையிலயோ 1 வயசுலயோ 1.25 வயசுலயோ அம்மு யாரு துணையும் இல்லாம ஆ, 2 காலை ஊன்றி நடந்து போகும் பாத்தீங்களா, அவன் செவுத்த பிடிச்சிக்கிட்டே சில பிள்ளைகள் போகும். அதுதான் தானாக நடக்கையிலே 2 கால். 2 காலு உச்சி வெளுத்தா 3 கால்னு சொன்னா என்ன என்ன குடுகுடு கிழவனாகி ஆமா நடக்க முடியாம ஆ, தள்ளாடும் காலத்துல அம்மு 2 கால்களை ஊன்றி சரி கையில ஒரு ஊன்றுகோல் கம்பு வச்சு நடப்பாங்க பாத்தீங்களா, ஆமா ஆமா அதுதான் உச்சி வெளுக்கையில 3 கால். 3 காலு ஊருக்கு போவையில 10 கால்னு சொன்னா ஏன் அப்படின்னா என்ன கிழவா சொல்லு. ஆ? அப்படின்னா என்ன சொல்லு. சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். ஆ, சரி பையன் சொல்லப்போ. தாத்தா சரி ஊருக்கு போன பிறகு ஆ, கட்டணத்துல பின்னி கட்டணத்துல என்ன தூக்கி வச்சு ஆமா முன்னாடி 2 பேரும் பின்னாடி 2 பேரும் சுமந்து மையானம் கொண்டு போவாங்க. சரி முன்னாடி நிக்கிற 2 பேருக்கும் 4 கால் 2 ஆமா பின்னாடி நிக்கிற 2 பேருக்கும் 2 4 கால். ஆமா 4 நாள் 8 காலாச்சு. மேல படுத்திருக்காரு பத்தியலா, சப்பரத்து மேல அவருக்கு 2 கால். அவர் நல்ல தூங்குவா. எந்த வெயில் அடிச்சாலும் எந்திக்க மாட்டாருன்னு அப்படி வரக்கம் யாரும் கிடையாது. அப்ப 8 2 10 கால். ஆமா கணக்கு சரியா போச்சா கிளீன் வெரி குட் அப்படின்னு சொல்லி கோபால கண்ணனை கோட்டைக்குள்ள அழைத்து போனான்னு உப்படாதியம்மா. அவர் கையில வச்சிருக்க கம்ப வச்சு இது என்ன லிங்கம் அது என்ன லிங்கம் அப்படின்னு தட்டி பார்க்கின்றார். அப்பம் பார்த்தா முப்படாதியம்மா, ஏ கலவா என்ன எங்களை சந்தேகப்படுதியா, இதெல்லாம் கடவுள் கொடுத்த சிவலிங்கம், முக்கியமான 3 லிங்கத்தை கோட்டைக்குள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு முப்படாதி அம்மா சொன்ன போது பார்த்தார் கோபாலகண்ணன். அம்மா ஏ காளியர்களே, அப்படியானா நீங்க சிவமதத்தை சேர்ந்தவர்களா, அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆகாதுமா. நீங்க நெத்தி நிறைய இழுத்து பட்டையை போடுவிய. சரி நாங்க எல்லாத்துக்கும் நாமத்தை போடுவோம். அதனால உங்களுக்கு எனக்கும் ஆகாது. ஆமா நான் போறோம்னார். அவருக்கு சிவ மதம், நாங்க விஷ்ணு மதம். ஆமா ஒத்து வராது. அதனால உங்களுக்கும் எனக்கும் ஆகாது. ஆமா நீங்க பட்டைய போடுற மாதிரி போடுவிய, திடீர்னு கடாயை வெட்டிக்கிட்டு சாப்பிடுவிய. வரவே எங்களுக்கு அந்த ஆடையெல்லாம் ஆகாது. அதனால நான் போறோம்னார்ல கண்ணபுரமா பார்த்தா முப்படாதி அம்மா, ஏ ஐயா ஏ ஜோசியரே, நாங்க சிவமதத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால சந்தேகம் இருந்ததானா எங்களை நீ பரிசோதனை செய்து பாருண்டார். அப்ப பார்த்தார் கண்ணபுரமா, விளையாட வேப்ப மரம் நிழலால ஆலமரம் வச்சிருக்கிய, எங்க உங்க சிவமதத்துடைய அருளால இந்த மரத்துல உள்ள இலைகள் எல்லாம் உரைச்சு எங்க பாப்போம். 8 பேரும் திருநீர் குங்குமம் மஞ்சப்பொடி அத்தனையும் மரத்து மேல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அள்ளி 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 போடுதா. ஒரு இலை எல்லாம் அப்படியே இருக்கு. அப்ப பார்த்தா முப்படாதி அம்மா, ஏ கிழவா ஏ தாத்தா, எங்களாலதான் முடியல, எங்களால முடியல, நீர் உரை செய்யுமையா பாப்போம்னா. கண்ணபுரமா மரத்தை சுத்தி வந்தார், நிலத்தை தொட்டு கண்ணிலே வைத்தார். நாராயண நமகவென்று நாராயண நாமத்தை உச்சரித்தார். 5 இலைகள் தவிர அத்தனை இலையும் மரத்திலிருந்து பொழு 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 பொழுன்னு உருந்து விடுந்தது. அந்த 5 இலை என்ன இலை? அப்பே தேய்வு ஆகாயம் இந்த பூமி. இந்த 5 இலையை தவிர ஓட்டலை காஞ்சலை செத்தலை. செத்தலைன்னா காஞ்சி கழுவி கிடக்கும் பாரு அந்த இலை.
பழுத்த இலை, சரி இப்படி அத்தனை இலைகளும் மரத்திலே இருந்து உதிர்ந்து விழுந்தது. ஆமா பார்த்தா முப்படாதி அம்மா, என்ன ஏய் கிழவா, ஏய் உதிர்ந்த இலைகள் எல்லாம் மறுபடியும் போய் மரத்துல ஒட்ட செய்யுமையா பாப்போம்னா. ஆமா ஆமா குசும்ப பத்தியெல்லாம் அவளுக்கு வரவே இலைய முதல்ல உதிர வைக்க சொன்னா, பொம்பளை இல்ல மறுபடியும் உதிர்ந்த இலைய மரத்துல போய் ஒட்ட வைக்க சொல்லுதான். ஆமா ஆமா அது எப்படியா ஒட்டும்? எப்படியா ஒட்டும்? ஒட்ட வைக்கணும்ல. அதுதான் நாராயணனுடைய நாமம். மறுபடியும் கோபாலக்கண்ணன் மரத்தை சுற்றி வந்தார். ஆமா நிலத்தை தொட்டு கண்ணிலே வைத்தார். வைத்தார் வைத்தார். முதிர்ந்த இலைகள் அத்தனையும் மரத்திலே போய் ஒட்டியது. அப்படியே ஒட்டியது. பார்த்தார் கண்ணு பெருமான். ஏ அம்மா காளியர்களே, நீங்கள் வைத்து வணங்கும் சிவலிங்கம் அத்தனையும் சும்மா அருளும் கிடையாது, பொருளும் கிடையாது. என்னத்தை வச்சு நீங்க இவ்வளவு நாளும் பூசை பண்ணீங்க? உங்க லிங்கத்துல ஒண்ணுமே கிடையாது. நீர் இல்ல. அத்தனையும் அள்ளிக்கொண்டு ஆள் கடலிலே போடுங்கம்மாண்ணா. சரி உடனே முப்படாதி அம்மா ஆங்கார கோபம் கொண்டு ஆமா லிங்கங்களை அள்ளிக்கொண்டு எங்க வருகிறாளன்னா, எங்க ஐயா அவளோ ஆளையில உரசையாத, ஆளையிலை உரசையாத, அரணார் லிங்கம் நெய்ய வேண்டாம், பழுப்பு இலை உரசையாத, பகவான் லிங்கம் நெய்ய வேண்டாம் என்று சொல்லி முப்படாதே ஆங்கார கோபம் கொண்டு அக்கா தங்க 8 பேரும் ஆளுக்கு ஒரு கையாக அள்ளு ஆளா லிங்கங்களை அள்ளி கொண்டு ஆள்கடல் தன்னதையில லிங்கம் அதை போடுவாளாம். 3வது பிறந்தவதா தாயான மாரியம்மா, வைத்து வணங்க வேணும், வள்ளலோட லிங்கம் வேணும் என்று சொல்லி மாரியம்மா 2 லிங்கம் எடுப்பாளா, ஏன் நிலையா முழங்குவாளா. லிங்கம் அதை எடுத்துக்கொண்டு காளியர்கள் வரபோது இவ்வரும் கோபாலன் நின்ற ஒரு தடமதையில சங்கு நல்ல சக்கரத்தை சம்சரமும் போடுவாரா. சுறாமீன் சுரூபம் கொண்டு இவ்வரும் மாயவனோ மச்ச நல்ல சுரூபம் கொண்டு மச்ச நல்ல மாய கடலுக்குள்ள பாயுவாரா. மாய கடலுக்குள்ளே பாயுவாரா. மச்ச சுரூபத்தை கொண்டு கடலுக்குள்ளே பாய்ந்து கோபால கண்ணே என்னமா மச்சான் சொல்லுவோம். மச்சான் சுரூபம் இல்ல, மச்ச சுரூபம். மீனு சுறா மீன் சுரூபம், சங்கு சக்கரம், இதெல்லாம் கோபால கண்ணனுடைய ஆயுதங்கள். அந்த சுரூபத்தை கொண்டு கடலுக்குள்ளே பாய்ந்து லிங்கத்தை பறித்து கடவுளிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். இவ 8 பேரும் கடல்ல லிங்கத்தை போட்டு வந்து மரத்து நிழல்ல உத்து பார்த்தால அன்னை கால் தடம் சங்கு சக்கரம். ஏட்டி ஏட்டி ஏ காளியர்களே, வந்தது நம்ம அண்ணன் கண்ணன் தான். நம்மகிட்ட லிங்கத்தை பறித்து கொண்டு அத்தான் பகவான் கிட்ட ஒப்படைத்தார். அப்படின்னு 8 பேர் இங்க ஓடங்கடி அங்க ஓடங்கடி அண்ணனை தேடுங்கடி அப்படின்னு தேடுவதா. எங்க நிக்காருன்னு பாருங்கட்டியா. இங்க கண்ணபுரமா கடவுளிடத்திலே லிங்கத்தை ஒப்படைத்து லிங்கத்தை எண்ணி பார்க்கிறார்கள். 101 தான் இருக்கு. 2 லிங்கத்தை காணும். 2 லிங்கங்களை காணாமல் அத்தான் பகவானே, எனக்கு தெரியாம காளை கோட்டைக்குள்ள வேற லிங்கம் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததானா வாங்க நம்ம 2 பேரும் அப்படியே போய் தேடி பார்த்துட்டு வரோம். அப்படின்னு மாயவன் சிரித்து மறையவன் சினந்து இருவேர்களும் எப்படி வருகிறார்களான்னு மாய வேணும் அங்க சிரிப்பாரா, மறையோனும் அங்க செனப்பாரா. ஐயனை சிரித்தும் இல்ல அங்க சினந்த போதே தீப்பொறிகள் அங்கே பறந்துடுமா, முத்து முத்தா சுடற்பொறிகள், ஐயா சுடற்பொறிகள் அந்த முப்புறங்கோட்டையில விழுந்துடுமா. ஐயா சுடற்பொறிகள்
விழுந்த போது கோட்டை நல்ல குத்தாளமோ உளுந்து விட்டு அங்க எரியோதையா கோட்டை எரிந்த போது முப்புறத்திலே இருந்த காளிமார்கள் 8 பேரும் எரிந்து சாம்பலானா பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா. என்னம்மா செய்தார்? நம்மளுடைய கோபதாபத்தினாலே அட்டகாளி 8 பேரையும் அழித்தோம். காளிமார்கள் அழிந்து போனா இனி மகடனை சம்ஹாரம் முடிக்க யார் இருக்கா என்று ஆண்டவன் பகவான் அந்த முப்புறத்திலே வந்து அட்டகாளியர்கள் 8 பேரையும் பிறவி செய்ய வேண்டும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவானோ ஆண்டவன் தான் பகவானோ அவரோ முப்புறம் தானே வந்து இறைந்ததொரு கோட்டையில தீர்த்தத்தாள தெளிப்பாரா திருப்பெரம்பு கொண்டு தட்டுவாரா பகவான் பிரம்ம கொண்டு அவரை தட்டுகின்ற வேளையில ஏ அம்பிகை அம்மு போடாதே தூங்கி அம்மா இழந்ததவோ அவ சுந்தாரமா ஓடி வாரா ஏ கருத்த மேனியோட கடவுள் முன்னால் ஓடி வாரா பிறந்து வந்த முப்புடாதி நம்மளை எரித்த பகவான எரித்து நாம விட வேணும். ஆண்டவன் பகவான விரட்டி ஓடோடி வருகின்றான். முப்புடாதிக்கு பயந்து போய் முக்கண்ணன் பகமா கைலாசம் வந்து ஒரு பச்சை பிள்ளை சொருபத்தை கொண்டு பார்வதி மடியில போய் ஒளித்திருக்கிறார். கல்யாண வரம் கொடுப்பா மலடிய வரவழைப்பா அம்மா மதல வரம் கொடுத்துடுவா இவ சூழிய வரவழைப்பா நாய சொல்லி வாரம் கொடுத்துடுவா என் தாயோட உப்புடாதே வாளிய வரவழைப்பா வாளி பட்டம் நீக்கிடுவா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சோதி கிளி வாய் திறந்தே வாக்கு சொன்னா தப்பாதம்மா இந்த ஆயோன உப்புடாதே நீ வரம் கொடுத்தா பொய்யாதம்மா கேட்ட கேட்ட மக்களுக்கு இவ கிருபையோட வரம் கொடுப்பா என் நாடு எல்லாம் உண்மையரா உடையாமொழி நகரம் எல்லாம் உண்புகளா அம்மா ஊரு எல்லாம் உண்மையரா இந்த உலகம் எல்லாம் உண்புகளா அம்மா ஆடுவாளம் பாடு. உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அட்டகாளி 8 பேரும் பூலோகம் போக வேண்டும் என்று கடவுளிடத்திலே விதமான வரங்களை வாங்குகிறாள் அண்ணா. சுவாமி ஆண்டவேனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பூலோகம் போனோமானா எங்களுக்கு புகழ் பெரிய வரங்கள் வேண்டும். காய்ச்சல் வரும் தும்மல் வரும் கைகாலு உளைச்சல் வரும் மென்கோலேறு காய்ச்சல் வரும் பாந்தி வேதி வயத்து ஓட்டும் வள்ளல் பகவானை தர வேணும். ஒப்பாட சிச்செளிப்பு சிச்செளிப்பு ஐயா சிச்செளிப்பு கும்பம்பேதி வரங்கள் வேணும். எங்களுக்கு கும்பம்பேதி வரங்கள் வேணும். கும்பம்பேதி வரங்கள் வேணும்.
முத்து பயத்து முத்து பச்சை முத்து வரங்கள் அல்லி ஆண்டவன் பகவானும் கொடுப்பாரா அம்மா முத்து வரம் வாங்கி கொண்டு தாயான முப்புடாதி அவ எங்க எங்க வருவாளா தாயான முப்போடாது அவள் எங்கே எங்கே வாராளான் முத்து வரங்களை வாங்கி கொண்டு அம்மா 8 பேரும் கைலாசம் கிடந்து திருவாத்தி மூடலை வந்து கூடாரம் அடைத்து தங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதே நாரத மகாமுனிவரானவர் வந்து ஏ அம்மா முப்படாதி காளியர்களே ஆளுக்கு ஒரு பொட்டணமா வச்சிருக்கீல்ல, இதெல்லாம் என்ன பொட்டணமான்னு கேட்டார். சுவாமி இதுதான் பகவான் கொடுத்த முத்துவரம் என்றார். பகவான் முத்துவரம் கொடுத்தாரா? கடவுளா கொடுத்தாரு. கடவுள் தந்த வரத்தை பரிசோதனை செய்து பார்த்தீர்களா? அப்படி ஒண்ணும் பார்க்கவில்லை அப்படின்னு நாரத மகாமுனிவர் விலக அட்டகாளி 8 பேரும் சிந்தித்தார். பகவான் கொடுத்த முத்துக்கள் எல்லாம் முளைக்குமா முளைக்காதான்னு நமக்கு தெரியலையே என்று காளிமார்கள் 8 பேரும் வரம் கொடுத்த பகவானை பரிசோதித்து பூலோகம் போக வேண்டும் என்று படி இழந்து கையிலே வந்தமர்ந்த ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அவளோ கைகால உளச்சல் வரும் காய்ச்சல் வரும் ஏகுவாளா வாந்தி வேதி வயத்தோட்டம் வள்ளல் பகவானுக்கு போகுதையா பார்த்தாலே முப்புடாதே காய்ச்சல் வரும் பழிச்சு போச்சு என்று சொல்லி முப்புடாதே ஆண்டவே பகவானுக்கு தாயான மாரியம்மா அட்டகாளி 8 பேரும் ஆளுக்கு ஒரு கையாக அல்லுவாள முத்ததையும் அவ அரணர் மேல போடுவாளா அரணர் மேல போடுவாளா ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு என் அம்பிகை மாரியம்மா முப்படாதி காளை கருமாரி காந்தாரே ஆளுக்கு ஒரு கையாக மொத்த எல்லை மேலே போட்ட போதே ஆண்டவன் தான் பகவானுக்கு அம்மா காளி 8 பேரும் உச்சியில போட்ட முத்து உச்சி மிளகாய தெரியுதையா தலையதில போட்டு முத்து தலவால இலையாச்சு முகமதியில போட்ட முத்து முகப்பருவாக தெரியுதையா கண்டத்தில போட்ட முத்து கண்ட மாலையா தெரியுதையா வாயதில போட்ட முத்து வாம கட்டா தெரியுதையா மார்வதில போட்ட முத்து மார்வாணிய தெரியுதையா வயரதில போட்ட முத்து வாழையலையாக தெரியுதையா அரையதில போட்ட முத்து பகவானுக்கு அறையா அப்பா தெரியுதையா சாமி தொடையதில போட்ட முத்து தொடவாழை இலையாச்சு பாதத்தில போட்ட மூத்து போட்ட மூத்து பாத சக்கரமா தெரியுதையா போட்ட மூத்து சக்கரமா ஆண்டவன் பகவானுக்கு உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை முத்தை எள்ளி போட்ட அம்மா முப்படாதி ஆண்டவன் பகவானுக்கு
பகவானுக்கு இருக்க முடியல, எந்திக்க முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, அண்ணன் தண்ணி இறங்கல. பகவான் அலாட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆட்டுப்பட்டு வருகின்றார். பார்வதா தேவி திருவிளக்கு பொருத்தி சிவனாருடைய தீவனையை அறிந்தாள் அறிந்தாள். கைவிளக்கு பொருத்தி கடவுளுடைய சோதனை அறிந்தாம் பார்வதா தேவியானவள். ஆமாம்மா. ஆண்டவன் பகவான தலவாளை இல விரிச்சு மஞ்சனையை குழப்பி அவர் மேல எல்லாம் பூசி சரி வேப்பங்கொலைய உருகி போட்டு ஆமாம்மா அந்த வேப்ப இலை மேல பகவானை படுக்க வைத்து கொலை கொண்டு வீசி கொண்டிருக்கின்றார். வேப்பங்கொண்டு வீசிக்கிட்டே இருக்கா. கடவுள் பகவான் காளிமார்களுக்கு முத்துவரத்தை கொடுத்தார். முத்தை வாங்கிய முப்படாதி அம்மா முக்கண்ணன் பகவானை பரிசோதனை செய்து பார்த்தாலே அப்படின்னு கண்ணீரை விடைத்து தன்னுடைய துயரம் தீர வேண்டும் என்று பார்வதி கண்ணு பெருமானை அழைத்தார். அண்ணன் கோபால கண்ணனை அழைத்தாள். கண்ணனானவர் கைலேங்கிரி வாசலுக்கு வந்து 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 ஏ அம்மா பார்வதி, பார்வதி அட்டகாலி 8 பேரையும் போய் அழைத்துட்டு வர சொன்ன நான் போனேன். அவட்ட இருக்கிற லிங்கத்தை பறித்துட்டு வர சொன்ன நான் போனேன். இப்ப என்னால போக முடியாதம்மா. முடியாதம்மா. இது மாங்கல்ய பிச்சை வரம். சரி முந்தாணி தாலி தாலி வரத்தை நீதான் போய் கேட்கணும், என்னால போய் கேட்க முடியாது. ரொம்ப வீரியமா பேசாத, காரியமா பேசி மனம் நொந்து காளிமார்கள் இடத்துல மடியேந்தி நீ பிச்சை கட்டனா கண்டிப்பா உனக்கு வரம் கொடுப்பா அப்படின்னு கண்ணபெருமான் சொன்ன போது பார்வதா தேவியானவள் திருவாத்தி மூடத்திலே வந்து காளியா ஆகிய முப்படாதி இடத்திலே மடிவரம் கேட்கின்றா. அப்பம் பார்த்தாலே முப்புடாதே அக்கா அக்கா பார்வதியே 8 பேரும் போட்ட முத்த நாங்க 8 பேரும் இறக்கி தாரோம். இறக்கி தந்த பின்னா கைலாச வாசலையும் கடவுள் தேவி சுத்தம் செய்து ஆண்டவன் தம் பகவானுக்கு கைலாசத்திலே ஏறு பொழுதுல தண்ணி வைத்து முனை முறியாத மஞ்சளை இடித்து போட்டு வேப்பங்குலைய உருகி போட்டு ஆவரம் குலை பிடுங்கி இடித்து சார் எடுத்து ஆண்டவன் பகவானுக்கு இறங்கு பொழுதுல தண்ணி ஊத்தணும். இப்படி 7 தண்ணிகளை ஊத்தி 7வது தண்ணி ஈசனுக்கு எண்ணெய் தண்ணி ஊத்தணும். ஆமா அப்படி தண்ணீரை ஊத்தி 4 முக்கு சந்தையில வடக்கு முகமாகவே எண்ணெய் வைத்து வடக்குத்தை அம்மாள வைத்து துள்ளு மாவிடைத்து பானக்கரையும் கரைத்து கூழ் காய்ச்சி மாவை அள்ளி 4 திசைக்கும் சூற கொடுத்து கையெடுத்து என்ன வணங்கணும்னா ஆட்டும் என்று சம்மதித்து பார்வதி பகவானுடைய பக்கத்தில் கைலாசத்திலே வந்து அமர்ந்திருக்க அட்டகாலி 8 பேரும் அவள் போட்ட முத்தை எப்படி இறக்குகின்றாளானா அம்மா உச்சியில போட்ட முத்தை ஏ உச்சி மகாலே இறக்குவாளா. தலையதில போட்ட முத்தை ஏ தங்கமாலும் இறக்குவாளா. அம்மா முகமதியில போட்ட முத்தை தாய் முப்பூடாது இறக்குவாளா. ஏ கண்ணத்தில போட்ட முத்தை தாய் காளி அம்மா இறக்குவாளா. ஏ வாயதில போட்ட முத்தை அம்மா வடக்குத்தியா இறக்குவாளா. மார்பதியில போட்ட முத்தை ஏ மாரியம்மா இறக்குவாளா. வயரதியில போட்ட முத்தை வடக்குவா செல்வி அம்மா இறக்குவாளா. ஏ அரையதியில போட்ட முத்தை அங்காள ஈஸ்வரி இறக்குவாளா. சுடையதியில போட்ட முத்தை தாய் துர்க்கையம்மா இறக்குவாளா. அவ பாதத்தில போட்ட முத்தை போட்ட முத்தை தாய் பத்திர காளியம்மா இறக்குவாளா. போட்ட முத்தை அவள் போட்ட முத்த அம்மா 8 பேரும் இறக்கி கொடுத்ததுக்கு பின்னால காளிமார்கள் கேட்டது மாதிரி 4 முக்கு சந்தியில
வடக்கு முகமாக வடக்குத்தி அம்மாளை வைத்து துள்ளு மாவிடைத்து பானக்கரையம் கரைத்து கூழ் காய்ச்சி கற்பூரம் கொளுத்தி மாவை அள்ளி 4 திசைக்கும் சூற கொடுத்து கையெடுத்து வணங்கினான் பார்வதாதேவி. அட்டகாளி 8 பேரும் ஆண்டவன் பகவானையே இந்த பாடுபடுத்தினாள் அண்ணா. பூலோகம் போனா இவ மானிட மனுக்களை சும்மா விட மாட்டா என்று கோபால கண்ணனானவர் காளிமார்கள் வருகின்ற வழியிலே ஒரு வேப்ப மரத்தை உண்டு செய்து அதற்கு அடியிலே ஒரு குடிசையை போட்டு கூழு வைக்கும் பாட்டி போலவே அங்கு இருக்கின்றார். அம்மா வருகின்ற வழியிலே வழிமறைத்து ஆளுக்கு ஒரு களையத்திலே கூளை குடித்து அம்மா இந்த நிழல்ல கொஞ்ச நேரம் நிழலாரி சாயங்காலமா வெயில் தாள போங்கன்னு சொன்னா 8 பேரும் கண்ணை சந்து உறங்குகின்ற வேளையிலே கோபால கண்ணன் மேமலையும் ஓமலையா அடுப்பாகவே கூட்டி பார்ப்பையவர் எடுத்து வைத்து எம்பருமா கோபாலே முத்து பட்டணத்தை புடுங்குவாரா தமிழ் போட்டு வருப்பாரா அதுல இருந்து ஒரு முத்து அடுப்புக்குள்ள தெரித்திடுமா அந்த கருகிய வாடகண்டு ஏன் கண்மொழித்தா முப்பூடாதே. நம்ம அண்ணனாகிய கோபால கண்ணன் வாங்கி வந்த முத்துக்களை எல்லாம் வறுத்து கொடுத்தாரு. ஏ அண்ணா கண்ணா வறுத்த முத்து வைவுளைகளை முளைக்குமா என்றார். அம்மா முப்படாதி வகுத்தவன் பெரியவன் என்றால் வறுத்த முத்து வைவுளைகளை முளைக்கும். இந்த முத்துக்களை கொடுத்தவன் பெரியவன் என்றால் கொடுத்த முத்து குவளையத்தில் முளைக்கும். போய் வாருங்கள் என்று கோபால கண்ணன் சொன்ன போது இன்னும் பூலோகம் போக வேண்டும் என்று முப்படாதி அம்மா கடவுளிடத்திலே வரங்களை கேட்ட போது ஆண்டவன் தான் பகவானோ ஏ மகனே வைரவரே நீ எடுத்து வாடா தண்டியல உனக்கு சிங்கமுக தண்டியலா சிவன் கொடுத்த பாக்கியம்மா யாழி முக தண்டியலா யாரன் கொடுத்த பாக்கியம்மா ஆண்டவன் தான் பகவானோ ஏ முப்புடாதி அம்மாளுக்கு ஆக்கு வரோம் அழிக்கும் வரோம் ஏ கொல்லும் வரோம் மெல்லும் வரோம் கோடி வரம் கொடுத்தா சகல கோடி வரங்கள் வாங்கி என் 3 முகம் கொண்டவளா என் தாயானோ முப்புடாதே கைலாசம் தன்னை விட்டு கருண சங்கிலி மலை கடந்து வாசராச பட்டணம்மா புகழ்வெறிய நாடு விட்டு மெய்ப்பாரோ மெய்ப்பாரோ ஏறகல்ல ஒரு சுனையா 2 நாடு கடல் கடந்து எமயகிரி மலையை விட்டு எங்க போவோம் என்று 1008 சிவதலம்மா 108 திருப்பதியும் நூதனமா பயணம் வந்து எங்க போவோம் என்று எங்க வரலானா மதுரை வழி மார்க்கமாக மீனாட்சியை சர்வ செய்து அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று தாயான உப்புடாதே திருநெல்வேலி பாதகூடி நெல்லையப்பர் சாஸ்திரிய காந்திமதி அம்பாள என் கையெடுத்த தான் வணங்கி எங்க வாராளானா சீத பற்பநல்லூர் வழியாக அங்கிருந்து பயணமாகி எங்க வாராளானா ஆளுங்குளம் பாதைகூடி என் தாயானோ முப்புடாதே எங்க போவோம் என்று இந்த உடையாமொழி தன்னாதில என்று யாதவ கூட மக்கள் எல்லாம் ஆளடிமை தான் படைத்து வருஷத்துல ஒரு நாளே கொடை வாங்க வேணும் என்று என் வடக்கு நல்ல முகமாக அம்மா நிலையமாத வாங்குவாளா வைகாசி மாதத்துல 2வது செவ்வாயில கால நாட்டி நோம்பு போட்டு 3வது செவ்வாயில என் அம்பிகையா உப்புடாதே திங்கள் என்று குடியழைத்து என் வில்லோட மனசோட சாசாபி ரவியோட செவ்வாய்க்கிழமையில மத்தியான மதியம் போல பால் குடம் தீர்த்த குடம் பவனி சுற்றி வருவாளா என் தாயான முப்புடாதே முளப்பாரி வீதி சுற்றி பூந்திக்காருக்களில பூப்பட்டி ஊர்வலமா 1000 கண் பானையோட என் தாயான முப்புடாதே சாமனோடு சாமம் போல சதிய சாம வேளையில சாம கூட தான வாங்கி சப்பரத்தில் வீதி சுற்றி என் அம்பிகையா முப்புடா
கூப்பிடாதே 3 முகம் கொண்டவள் வடக்கு முகமாகவே அமர்ந்து மக்களை எல்லாம் பட்டி பெருக வைப்பாள் என்றென்றைக்கும் பாலாக பொங்க வைப்பாளே. இல்ல அவ்வளவுதான் எடுத்துறேன்.